சரி, இன்றைக்கி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல் 11 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 11 வசனங்கள் ஒரு பகுதி. இந்த முதல் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்கு உண்டானால், ஸோ அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ முதல் வசனம் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உங்களை ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வழக்கு இருந்துச்சுன்னா இந்த வழக்காடும்படி பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் ஏன் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இது என்ன அப்படின்னா, அதாவது சகோதரனுக்கு இருக்கிற வழக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட சகோதரர் ஒரு 2 பேருமே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ 2 பேருமே ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க அநீதிக்காரர் இடத்துல போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அநீதிக்காரன்னா கிட்டத்தட்ட சொல்லும்போது பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போகாதீங்க அப்படிங்கிறாரு. இப்போ கோர்ட்டுக்கு போகாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகாதீங்க, தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் போய் அப்படி போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பரிசுத்தவான்கள் இடத்துல போங்க, இப்போ பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டவங்ககிட்ட போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 2ஆம் வசனம் பாருங்கள். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறார் பாருங்கள், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? ஸோ உலகத்தை பரிசுத்தவான் நியாயம் தீர்ப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவர்களை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? ஸோ பார்த்தீங்கன்னா நீ தேவதூதர்களை நீங்கள் நியாயம் தீர்ப்பீங்க. தேவன் தூதர்களே நீங்கள் நியாயம் தீர்க்க ஆண்டவர் வச்சுருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா உலகத்தாரை நியாயம் தீர்க்க ஆண்டவர் வச்சுருக்காரு. ஸோ இதை எப்படி நம்ம இவனை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த கடைசி காலம் இயேசுக்கிற தேவன் செய்கிற அந்த பீமா ஜட்ஜ்மெண்ட் அது கிடையாது இது. பட் ஆனால் இவங்கெல்லாம் நியாயம் தீர்ப்பாங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பாங்க, தேவதூதர்கள் நியாயம் தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்கள். அப்போது தேவன் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் போய் ஒரு சாதாரண உலக பிரகாரமான காரியத்துக்காக போய் நீங்கள் வழக்காடி அதுக்காக நீங்கள் அநீதிக்கார இடத்துல போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதுக்கு சபையில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை நியமித்து கொள்ளுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு வழக்குகள் எதாவது இருந்துச்சுன்னா சபையில் அற்பமாக இருக்கிறவங்கள நீங்கள் அவங்கள தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்களோட சேர்ந்து அவங்க இந்த வழக்கை தீர்த்து வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன், சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள்ளே இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்கு வழக்கத்துக்கு உங்கள் சபையில் விவேகியானவங்க ஞானமுள்ளவர்கள் ஒருத்தருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறார். சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்காகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, பார்த்தீங்கன்னா சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுமாக இப்படி செய்கிறார். ஸோ அப்படி வழக்காடுறது குற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வேத்தில் பார்க்குறோம், அவிசுவாசிகள் முன்பாக இப்படி செய்கிறான்னு. ஸோ இப்போ அவிசுவாசிகள் அவங்க என்ன நினைப்பாங்க, கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க போட்டிருக்கு, இப்படி தான் சண்டை போட்டுக்குவாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதன் மூலம் என்ன ஆகும்னா அவங்க சாட்சி கெட்டு போகும், தேவநாமம் தூஷிக்கப்படும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம கிறிஸ்தவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க போல் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது தேவநாமம் தான் தூஷிக்கப்படும். ஸோ அப்படி அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் இடரல் உண்டாக்கினா அது என்ன ஆகும்னா சமுத்திரத்தில் எந்திரக்கல்லை கட்டி அது சமுத்திரத்தின் ஆழத்தில் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்தில் நம்ம அழுத்துறது நலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வழக்காடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ கீழே சொல்லும்போது சொல்கிறாரு, அநியாயத்தை சகித்து ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாது, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாரு. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்தீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா ஒன்றா நீங்கள் அநியாயத்தை சகித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நீங்களே அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கீங்க, நீங்கள் மற்றவர்களை ஏமாத்துக்கிறவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த 9ஆம் வசனம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம்.
அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா, வஞ்சிக்கப்படாதிருங்கள். சரிங்களா? இது ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, 2 பேருக்கு வழக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அநீதிக்கார இடத்துல வந்து போகாதீங்க, அதாவது கோர்ட்டுக்கு போகாதீங்க, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் போகாதீங்க. உங்கள் சபையில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை வச்சு நீங்கள் வந்து வழக்கை தீர்த்து கொள்ளுங்கள். அப்படி ஏதாவது வந்து அநியாயம் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை பொறுத்து கொள்ளுங்க அப்படிங்கிறார். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், 9ஆம் வசனம் தான் பாருங்கள். அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா, வஞ்சிக்கப்படாதிருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது நஷ்டப்படுத்தியிருந்தால் பரவாயில்ல, நமக்கு எதாவது நஷ்டம் வாய்ந்தால் பரவாயில்ல. ஆனால் நம்ம வந்து மற்றவங்களை ஏமாற்றி மற்றவங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்குனோம்னா, இல்லை மற்றவங்களை ஏமாற்றிட்டோம்னா நம்ம அநியாயக்காரர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துடுவோம். சரிங்களா? அப்போ அநியாயக்காரர் சொல்கிறாரு பாருங்கள், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா, வஞ்சிக்கப்படாதிருங்கள். உலகப்பிரகாரம் சாதாரணமான உலகப்பிரகாரமான ஏதோ ஒரு சொத்துக்காக, ஒரு பொருளுக்காக, ஒரு நகைக்காக, ஒரு பணத்துக்காக வந்து நீங்கள் அநியாயக்காரர்களாக மாறிட்டீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போயிடுவீங்க, பரலோகத்தை இழந்து போயிடுவீங்க அப்படிங்கிறார். அதனால தான் சொல்கிறாரு வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஸோ இதெல்லாம் சாத்தானுடைய வஞ்சனை அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ உலக பிரகாரமான பொருள் மேலே ஆசை காட்டி தேவனை விட்டு பிரித்து அப்போ அநியாயக்கார லிஸ்ட்டில் வந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க கொள்ள முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா போனால் போதுன்னு சொல்லி நீங்கள் வந்து விட்டு கொடுத்துருங்க, நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுங்க, ஏன் வந்து நீங்கள் வந்து அநியாயத்தை சகித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை ஏமாறினா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போயிடுவீங்க. பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் எவ்வளோ பெருசு, நித்தியமாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யம். சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா தங்கத்தரை ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கார், நமக்குன்னு ஒரு இடத்த வச்சுருக்கார், நமக்குன்னு ஒரு இதை வந்து கட்டி வச்சுருக்கார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நிரந்தரம். பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கூட இருக்குது, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாடுறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாத இந்த மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு நம்ம அநியக்கார லிஸ்ட்டில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. ஸோ ஒரு இடத்துல பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமாக அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ தேவனுடைய சாயல் தான் முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக இருக்கணும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து இந்த கடைசி காலத்தில் எவனை விழத்தல்லாமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கான். பாருங்கள், யாரை எந்த பாவத்தில் தள்ளி எப்படியாவது பரலோகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் வந்து பயங்கரமாக வந்து போராடிக்கிட்டு இருக்கான், வஞ்சக வலைகளை வீசி கொண்டிருக்கிறான். சரிங்களா? அப்போ இந்த காலத்தில் நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? நாள் வந்து நீங்கள் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுங்கள், தேவனிடத்துலேருந்து உங்களுக்கு ரிவார்டு வரும். ஒருவேளை இங்கே உங்களுக்கு ரிவார்டு வரலான்னா எல்லாவற்றையும் பரலோகத்தில் தேவன் வந்து சேர்த்து கொடுப்பாரு பாருங்க. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே பார்த்தீங்கன்னா இந்த அநியாயக்காரர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. வந்து லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை வந்து இழந்து போகக்கூடாது. அதுதான் வந்து இந்த இடத்துல தேவன் வந்து தெளிவாக எழுதுகிறார் பாருங்கள். மற்றும் பாருங்கள், வேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஸோ மறுபடியும் இங்கே ஒரு பெரிய லிஸ்ட் சொல்கிறார் பாருங்கள். விபச்சார, வேசித்தனக்காரங்க, விக்கிரகாராதனைக்காரங்க, சுயப்புணர்ச்சி, ஆய்ப்புணர்ச்சி, திருடர், பொருளாசைக்காரர். பாருங்கள், பொருளாசைக்காரர் இந்த இடத்துல வருது பாருங்கள். வெறியர் அப்படிங்கிறது குடிவெறியை குறிக்கிறது, நல்லா குடித்து வெறிக்கிறவங்க. ஸோ பார்த்திங்கன்னா குடிக்கிறவங்க அவங்களும் வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா உதாசீனர், மற்றவங்களுக்கு உதாசீனப்படுத்தினாலே பாருங்கள் பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ரொம்ப அதிசயம் தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கன்னு சொல்லி தேவன் சொல்கிறார் பாருங்கள். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு தேவனே உங்களுக்கு பிரியமாக நடக்க உதவி செய்யுங்க கிருபைன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் பாருங்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்களாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தீங்க. நிறைய பேர் வந்து நிறைய பாவத்தில் இருந்தீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நீங்கள் என்ன பட்டீங்க? கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமான்களாக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் நம்ம பார்க்குறோம். பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான முதல் பணியே என்னென்னா நம்ம பரிசுத்தப்படுத்துகிறோம். சரிங்களா? அப்போது பரிசுத்த ஆவியில் நிரம்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம பாவங்கள் கழுவப்படுது. சரிங்களா? தான் தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார் பாருங்கள்.
தேவனுடைய ஆவியினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். சரிங்களா? ஸோ அடுத்தா பாருங்கள், இதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்புமே ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய ஆவியானவர் வந்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அந்த அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது, அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது உங்களுக்கு போதித்தபடி அவர்கள் நிலைத்திருப்பீர்களாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைனாலும் அது தேவன்கிட்ட கொண்டு போங்க, தேவன்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஸோ வேதம் சொல்லுது, அவரே ஆலோசனை கர்த்தர், யோசனையில் பெரியவரும் ஆலோசனையில் ஆச்சரியமாக இருக்கிற ஆண்டவர் ஒன்று சொன்னார், இதை விட்டுடு, இதை செய்யாத, இதை தேடாத, இதை பண்ணாத அப்படின்னு நீங்கள் செய்யாதீங்க. சரிங்களா? அதுதான் பெஸ்ட்டு. சரிங்களா? பெஸ்ட்டு சொல்யூஷன் அதுதான். அப்போ ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ, தேவன் உங்களுக்கு என்ன ஆலோசனை கொண்டாரோ அதுக்கு அதுபடி போயிருங்க. அதனால் சில நஷ்டங்கள் ஆனாலும் பரவாயில்ல, சில என்ன வந்தாலும் சரி தேவன் பார்த்துக்கலாம். அப்போ சொல்கிறத நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா போகும். சரிங்களா? அப்போ ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்குறாரு பாருங்கள். ஒவ்வொரு சின்ன காரியமானாலும் அதை நான் வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டான்னு சொல்லி போகுது. என்ன ஒரு சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, தேவனிடத்தில் கொண்டு போங்க, அவருடைய ஆலோசனை காத்துருங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அது செய்யுங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் வந்து ஆண்டவர் அழகாக நடத்திட்டு போவார் பாருங்கள். அடுத்த பாருங்கள், 2ஆம் பகுதி, கடைசி பகுதி, 12ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும், 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இது ஒரு முக்கியமான பகுதி பாருங்கள். 12லேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். அந்த 13ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். 13ஆம் வசனம் பின்பகுதி, சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இந்த 13ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஸோ இதே வசனத்தை வந்து 1 கொரிந்தியர் 10:23 சொல்லுவார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஸோ அதை சொல்லுவார். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் எது வேணால் நம்ம செய்யலாம். சரிங்களா? இப்போ எது வேணால் செய்யலாம், கேட்க ஆள் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா எந்த பாவ காரியத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு தகுதியாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ எல்லாமே எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதத்தை வச்சு பார்க்கணும் பாருங்கள். சரி, அதுதான் வந்து தேவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அது தேவனுக்கு பிரியமாக இருக்கா, பிரியம் இல்லையா, அப்போ தேவனுக்கு சித்தமாக இல்லையா, அதை நீங்கள் வந்து பகுத்தறிஞ்சு செய்யும் போது தான் உங்களுக்கு தேவனிடத்தை நெருங்கி போக முடியும் பாருங்கள். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார். 13ஆம் வசனம் பாருங்கள். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கே உரியவர். ஸோ இந்த இடத்துல இந்த பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேசித்தனத்துக்கு உங்கள் சரீரத்தை விற்று போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வயிற்றுக்கு போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறார். வாய்க்குள்ளே போகிறத ஒன்றுமே தீட்டப்படுத்தாது, ஆனால் வாயிலேருந்து புறப்படுறதே தீட்டுப்படுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ சாப்பிட்றத பற்றி பிரச்சனை இல்லை. சரிங்களா? சாப்பிட்றத பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த சரீரத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கே உரியவர். ஸோ பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான பாவம் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். இந்த இடத்துல சொல்கிறாரு, தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து மரித்த 3ஆம் நாளில் உயிரோடு வந்து எழுப்பினார். ஸோ நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்பார். ஸோ நம்ம மரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து நம்ம எழுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருவேளை பாவத்தில் சிக்கியிருந்தோம்னா எப்படி இயேசு கிறிஸ்துவை தேவன் வந்து எழுப்பினாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமர் 8:14 பார்க்குறோம், சாவுக்கேதுமான சரீரங்களை தேவன் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஒருவேளை நம்ம சரீரம் வந்து பாவத்துக்கு நம்ம விற்று போட்டிருந்தோம்னா, இல்லை வேசித்தனருக்கு விற்று போட்டிருந்தோம்னா, அதாவது இப்போ பயங்கரமான கொடிய பாவங்களுக்கு நம்ம விற்று போட்டிருந்தோம்னா, இந்த இடத்துல சொல்கிறாரு, எப்படி தேவன் கர்த்தரை எழுப்பினாரோ நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஸோ சாவுக்கு ஏதுவான சரீரங்களை தேவன் வந்து எழுப்புவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாம், அப்படி செய்யலாகாதே. ஸோ அதை சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் சரீரத்தை வந்து கிறிஸ்துவின் உங்கள் சரீரம் வந்து நீங்கள் வந்து உங்களுடையவர்கள் இல்லை, உங்கள் சரீரம் வந்து கிறிஸ்துவனுடையது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து தகாத விதமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே.
ஸோ பார்த்திங்கன்னா இந்த சரீரம் அந்த அவயங்கள் எல்லாம் வந்து கிறிஸ்துவனுடையது. அப்போ நம்ம கிறிஸ்துவனுடையவர்கள். அப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா, அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறார். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியர்களாம். இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குன்னா 16ஆம் வசனம் பக்கத்தில் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஸோ தகப்பனையும் தகவலை விட்டு 2 பேரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்க சொல்லி தேவன் வந்து ஆதியாகமத்தில் சொல்கிறாரு. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம் பக்கத்தில் ஆதியாகமம் 2:24 சரிங்களா, ஆதியாகமம் 2:24 போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்கிறார். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஸோ நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவி ஒரே ஆவி. ஸோ அப்படியா நீங்கள் வந்து தேவனோட இசைஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். உங்கள் சரீரத்தை வந்து வேசித்தனத்திற்கு இடம் கொடுக்காதீங்க, நீங்கள் தேவனோட ஐக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஸோ நீங்கள் தேவனோட நெருக்கமாக இருந்துட்டு போய் வேசியோட போய் இப்படி வந்து இருக்கக்கூடாது, வேசித்தனம் பண்ணாதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அதுதான் சொல்கிறார். இங்கே சொல்லும்போது 18ஆம் வசனம் பாருங்கள். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சரீரத்துக்கே விரோதமாய் பாவம் செய்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாரு வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். ஸோ நம்ம யோசேப்பை பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்களா யோசேப்பை பார்த்தீங்கன்னா அந்த பெண் போத்திபாரின் மனைவி பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து அவளை கவரணும் அப்படின்னு சொல்லி வந்து பாவத்துக்கு உட்பட பண்ணுறா. பார்த்திங்கன்னா அவன் வந்து அந்த இடத்த விட்டு நம்ம ஓடி போயிடுறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா வேசித்தனத்திற்கு விலகி ஓடுறதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து வேசித்தன காரியங்கள் அதை வந்து விலகி ஓடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 தீமோத்தேயு 2:22 பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுகளுடனே போய் ஒரு ஐக்கியத்தில் போய் இணைந்து கொள்ளுங்கள். அன்பையும் நீதியையும் வந்து தேடுங்க, விசுவாசத்தை வந்து நாடுங்க, தேடுங்க, ஒரு ஐக்கியத்தில் போய் உங்களை இணைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா ஒரு ஐக்கியம் வந்து நம்மளை பாதுகாக்கும் பாருங்கள். சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி சாத்தா நம்ம சீக்கிரம் உள்ள நுழைய முடியாது பாருங்கள். சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க, ஒரு ஐக்கியத்தில் போய் வந்து இணைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் நம்ம எபிரேயரில் பார்க்குறோம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. சகோதர சிநேகம் அதில் இணைத்திருக்கும் போது அது ஒரு பாதுகாப்பு வளையமாக மாறி நமக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது பாருங்கள். தனியாக இருக்கும்போது நம்ம நிறையா விழுந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா. தனியாக இருந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து விழுந்து போயிடுவாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்ம அவசியம் பாருங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சரீரத்துக்கே விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. ஸோ பார்த்தீங்கன்னா சரீரமானது வந்து தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து நம்ம சரீரம் வந்து தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறவர் சொல்கிறாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எபிரேயர் 13:4 சொல்லும்போது அந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசப்படதாயும் இருப்பதாக வேசிக்கலரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 தெசலோனிக்கர் 4:3 நம்ம வாசிக்கிறோம், தேவன் நம்மை அசுத்தத்திற்குள்ள பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவன் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ரோமர் 12:1-2 அப்போ நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. 20ஆம் வசனம் பாருங்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த பரிசுத்தம் தான். சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் ஆண்டவர் இடத்துல நெருங்க தான் நம்ம பரிசுத்தம் அடைய முடியும் பாருங்கள். அப்போ தேவ வசனம் நம்ம பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்ம நடத்தும் பாருங்கள். தேவ வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்ம மறுரூபமாக்கும் பாருங்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறாரு,
பிதாகிட்ட ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, உங்களுடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய வசனத்தை உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே உங்களுடைய சத்தியம், உங்களுடைய வசனமே உங்களுடைய சத்தியம் அப்படின்னு சொல்கிறார். வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் போங்க. இப்போ தேவனிடத்தில் நெருங்க 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 பார்த்திங்கன்னா நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். தேவ வசனத்தில் நிரம்ப பரிசுத்தாவில் நிரம்ப நிரம்ப என்ன ஆகும்னா, நமக்குள் இருக்கிற களிம்புகளுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து எடுத்து போட்டு பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, மகிமையின் மேல் மகிமை, மறுரூபத்தின் மேலே மறுரூபம் அடைய பார்ப்பார். சரிங்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கார் பாருங்க. இந்த அதாவது மிருகங்கள் ரத்தம் இல்லை, தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கார். அப்படி நம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கார் பாருங்க. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சரீரத்தை வேசத்தனத்திற்கு விபச்சாரத்துக்கும் நீங்கள் வந்து இடம் கொடுத்துடாதீங்க. அப்போ அந்த சரீரத்தினாலும் நீங்கள் வந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்போது அந்த ஆவியினாலும் வந்து தேவனை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி அவர் சகல உபாரங்களையும் மறவாதேன்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா தாவீது சொல்ல கர்த்தரினால் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன்னு சொல்கிறார் பாருங்கள். சரிங்களா? அப்போ நம்ம தேவனை வந்து சொல்கிறாரு, நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலனோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்கிறார் பாருங்கள். சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் கொடுத்தது, ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு இருக்கிறது ஆண்டவர் கொடுக்குறது கிருபை பாருங்கள். அப்போ ஆண்டவரே இந்த நாளை கொடுத்தீங்களே நமக்கு நன்றி, என்னை ஒப்பு கொடுக்குறேன், பரிசுத்தமாக வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் பாருங்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து அனுதின ஜெபத்தில் சொல்லி கொடுத்தார், இன்று எங்களை எந்த சோதனைக்குட்படாதபடி விலைக்கு ரட்சித்து காத்தரலாம். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாரு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பரிசுத்தத்துக்கு நேரம் இப்போ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாரு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பாருங்கள். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார் வேதத்தில் பார்க்குறோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பரிசுத்தமாகிறது, எப்படி நம்ம ஒரு பாவத்தில் விழுந்துட்டிங்கன்னா அதிலேருந்து எப்படி விழுதுன்னு சொல்லி இந்த போன 5ஆம் அதிகாரத்தில் கூட கடைசியாக நான் அதை பேசியிருப்பேன். முடிஞ்ச அந்த 5ஆம் அதிகாரம் இந்த கடைசி பகுதியை கேளுங்க. பார்த்தீங்கன்னா பாவத்தை மேற்கொள்வது எப்படின்னு சொல்லி கூட ஒரு செய்தியை போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் கேளுங்க. வச்சுருங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தேவனை அண்டி கொள்ளும் போது நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பாவம் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்காரோ அதெல்லாம் நான் ஏற்கனவே வந்து மெசேஜ் சொல்லியிருக்கேன். நான் எப்படி தேவன் வந்து நம்ம பாவத்தை நம்ம பாவம் மன்னிக்கப்படும்படியாக ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்காரோ அதே மாதிரி நம்ம பூர்ண பரிசுத்தரான அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தேவன் ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்கான்னு சொல்லி ஏற்கனவே நம்ம இந்த வேதத்தின் மூலமாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அப்போ தேவனை தேடுங்க, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாது அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவரை சோத்திரம் எல்லாம் கட்டு உடஞ்சி போயிரும் பாருங்கள். பார்த்தீங்களா? வேதத்தில் வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ வசனத்தை சொல்ல வசனத்தில் தான் எல்லாமே இருக்குது பாருங்கள். சரிங்களா? வசனம் தான் நம்பர் 1. சரிங்களா? வசனம் தான் நம்பர் 1 சொன்னால் அதுக்கப்புறம் தான் எல்லாம். சரிங்களா? வசனம் தான் நம்பர் 1, அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். சரிங்களாப்பா? வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க, வசனத்தை வந்து வாஞ்சியாக தேடுங்க. ஆண்டவன் அந்த ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கணும். ஆண்டவரே எல்லா பாவ சாப கட்டிலேருந்து நீர் என்னை விடுவிக்கணும், நான் இந்த பாவ கட்டிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் பாருங்கள். அந்த எண்ணத்தோடு நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா எப்படி வந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை பண்ணிடுவார் பாருங்கள். சரிங்களா? இப்போ இதில் நம்ம 6ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 காரியத்தை பார்த்தோம். ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்கு உண்டான வந்து நீங்கள் வந்து அநீதிக்கார இடத்துல போகாதீங்க, தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போகாதீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்க, சகோதரர்கள் வச்சு வந்து நீங்கள் வந்து உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ளுங்கள், இல்லைனா வந்து அதை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், தயவு செஞ்சு அநியாயம் செஞ்சிடாதீங்க, அநியாயம் செஞ்சு அநியாயக்காரராகி வந்து தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போகாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா சரீரம் வந்து வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேசியனத்தை இதை நீங்கள் வந்து பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? அப்போது இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன ஜாமணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா,
நாங்கள் ஒரு நாளும் அநியாயக்காரர் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் இழந்து போகாதிருக்க கர்த்தர் காத்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் அண்டாதபடிக்கு கர்த்தர் கிருபையாங்களை காத்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் மகிமைப்படுத்துன்னு சொன்னீங்களே, அப்படியே அவை மகிமைப்படுத்த கருத்தை கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்க கருத்தை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீரேப்பா. இன்னும் அதிகமாக வசனத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும். ஒருவரும் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் காத்தரல வேண்டும்படி ஜெபிக்கிறேன். நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க, வலுவாதபடி காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றா நிறுத்த வல்லமையுள்ளவன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியாக செய்யுங்க ஆண்டவர். தரமட்டமாய் தாழ்த்தையும் கரத்தில் வைக்கிறோம். நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவர். உபதேசங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. நாம் மாத்திரம் மையப்படட்டும். துதிகன மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாம் எல்லாவற்றும் கேட்குறோம். நல்ல பிதாவே, ஆமென்.